கோயிலில் எப்படி நற்கருணை ரொம்ப முக்கியமோ, நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா பூசை பார்த்துட்டு என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? எதை உட்கொள்ளணும்? நற்கருணை. நற்கருணையை வாங்காமல் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்குமா? இல்லை சாமியார் கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் நன்மை கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? ஃபாதர் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், கோபம் வரும், வேதனை வரும். ஃபாதர் கொடுக்கலன்னா கோபம் வரும். நாங்கள் இப்படி வச்சிட்டோம், நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா. இறை வார்த்தை அப்படி தான். இறை வார்த்தையை ஃபாதருங்க அப்படி கொடுக்குறாங்க. வார்த்தையை வாசிப்போம், நீ எடுத்துக்கணும். யார் ஒருத்தர் இறை வார்த்தையை உள்ளே எடுக்கலையோ அவங்க நன்மை வாங்கினாலும் அது நிறைவடையாத ஒரு அபிஷேகம். பிரைஸ் எல்லாம் நிறைவடையாத அபிஷேகம். அதில் ஆண்டவர் இருக்கும். ஏன்னா நீ முன்னாடியே மறுத்துட்ட. அதுதான் பிசாசு செய்கிறான். நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்த உடனேயும், இங்கே மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் வார்த்தையை நல்லா கவனிங்க. வார்த்தை உள்ளே போனால் தான் அந்த விதை உள்ளே நிற்கிற இடத்துல தான் ஆண்டோடைய உணவுக்கு வேலை இருக்கிறது.